அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவ ஆய்வக நுட்புணர் பேரணி நடத்தி வருகிறார்கள். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணி நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியபடி ஆய்வக நிபுணர்கள் தற்போது பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப திமுக அரசுக்கு எதிராக தற்போது பேரணி நடைபெற்று வருகிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி நடைபெற்று வருகிறது? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தின் மிகவும் முக்கியமான துறையாக பார்க்கப்படுவது மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில் பணியாற்றி வரக்கூடிய அந்த ஆய்வக நுட்பனர்கள் தற்போது 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த இவர்களது கூட்டத்தில் சென்று இவர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இவர்களது கோரிக்கை என்பது தற்போது அவுட் சோர்சிங் முறையில் பலர் இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். இவர்களை அவுட் சோர்சிங்கில் இருந்து உடனடியாக காலமுறை ஊதியத்தில் இவர்களை பணியமர்த்த வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் மனு அளித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுப்பதில்லை என்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளிலுமே அவுட் சோர்சிங் முறையிலேயே ஆய்வக நுட்ப பணியாளர்கள் என்பது தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதன் காரணமாக படிப்பு முடித்திருக்கக்கூடிய இந்த ஆய்வக நுட்பர்களுக்கு பணி கிடைக்காத சூழல் என்பது நெருங்கி வருகிறது. ஆனால் தேர்தலின் போது அந்த அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்து தாங்கள் காலமுறை ஊதியத்தில் இவர்களுக்கு பணி வழங்குவோம் என்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே போன்று மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணியாக பார்க்கப்படுகிறது இந்த லேப் டெக்னீஷியனுடைய பணிகள் தான். ஒவ்வொரு ஆய்வறிக்கைகளும் இவர்கள் மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் காலி பணியிடங்கள் என்பது இந்த பணியாளர்களுக்கிடையே அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையில் மிக முக்கிய மருத்துவமனையாக பார்க்கப்படக்கூடிய ராயப்பேட்டை மருத்துவமனையிலும் கூட இன்றளவும் கூட 10க்கும் மேற்பட்ட ஆய்வக நுட்ப பணியிடங்கள் என்பது காலியாக இருக்கிறது. இதன் காரணமாக புற்றுநோய் உள்ளிட்ட சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிகள் உரிய நேரத்தில் அந்த சிகிச்சைக்கான பலன்களை பெற முடியாத நிலை என்பது நீடித்து வருகிறது. இது பொதுமக்களுக்கும் கடுமையான சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அதே போன்று இந்த பணியாளர்கள் எங்களுக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எல்லாம் 1-2 பணியாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதனால் 24 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பணிப்பளு என்பது அதிகரிக்கிறது. இது தொடர்பாக பல முறை கோரிக்கை அளித்தும் கூட எங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூட இந்த அரசு முன்வரவில்லை என்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்னிறுத்தித்தான் இந்த தினம் பேரணியாக ஈடுபடுகிறோம். தொடர்ந்து எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை இந்த அரசு ஈடுபட வேண்டும். அப்படி இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுப்போம் என்பதாகவும் சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று அரசு ஊழியர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டாக்டர் ஜியோ ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கும் எங்களது சங்கம் சார்பு முழுவதுமான ஆதரவை தெரிவிப்போம். அதே போன்று இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். போட்டுவோம். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி. மெடிக்கல் காலேஜ் உருவாக்கப்பட்டது 2011. இதுவரைக்கும் ஒரு போஸ்ட் கூட அவங்க பர்மனன்ட் போஸ்டிங் போடல. ஆனா இந்த மந்திரி மாண்புமிகு மக்கள் நலத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் ஒரு பொய்ய பயங்கரமா கட்டமைப்பு பண்றாரு. பொய்ய சொல்றாரு. ஒரு போஸ்ட் கூட நீங்க மருத்துவத்துறைக்குள்ள அத்தனை கேட்டகரியிலும் காலி பணியிடம் இருக்கு. அவங்களா ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கிட்டு எல்லா பணியிடமும் போட்டானே. எதுல போட்டாருன்னு பார்த்தா அவுட் சோர்சிங்ல போட்டிருக்காரு. காலி பணியிடம் அப்படியே தான் இருக்கு. அவர்கிட்ட கேட்டோம்னா இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நான் அவரை போய் சந்திச்சப்ப இந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கை 20 அம்ச கோரிக்கை இருக்கு. 20 வருஷமா போராடிட்டு இருக்கோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க ஆட்சியில தேர்தல் கால வாக்குறுதியில நீங்க கொடுத்தீங்க. நாங்க நிரந்தர போஸ்டா நாங்க வந்தா கொடுத்துருன்னு சொன்னீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆய்வக நுட்பனர் ஒரு பணியிடம் கூட நீங்க எம்ஆர்பி மூலமா நிரப்பலன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பணியிடம் கூட இது டேட்டா இருக்கு, நீங்க எடுத்து பாத்துக்கலாம். அவங்க ஒரே ஒரு போஸ்டிங் கூட லேப் டெக்னீஷியன் எம்ஆர்பி மூலம் நிரப்பல, காலமுறையில் நிரப்பல. எல்லாமே அவுட் சோர்சிங், எல்லாமே கான்ட்ராக்ட். இவங்க எல்லாம் பேசுறது எல்லாமே திராவிட மாடல், ஜனநாயகம், அதை எல்லாமே பேசுறாங்க. ஆனா இதுல எங்க உங்களுக்கு நீங்க பர்மனன்ட் போஸ்டிங் போட்டா தானே உங்களுக்கு சமூகத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அவுட் சோர்சிங்ல எந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்? இப்படி பொய்யா சொல்றார் மந்திரி அவர்கள். நாங்க பல கட்ட போராட்டங்கள்ல நாங்க இதை வெளிப்படுத்திருக்கோம். பல கட்ட ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கோம். ஆனா எங்களுக்கு தேவை, நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம்.
எங்களுடைய கோரிக்கை அடுத்ததாக நாங்க இதுக்கப்புறம் எங்களை கூட்டி பேசலன்னா எங்களுடைய எங்களுக்குன்னு ப்ரொமோஷன் ஒண்ணு கூட இல்லை. எங்களுடைய கேட்டகரி பாத்தீங்கன்னா மருத்துவத்துறைகளில் டாக்டர்ல இருந்து அட்டெண்டர் வரைக்கும் இருக்காங்க. எல்லாரும் 4 கட்ட 5 கட்ட ப்ரொமோஷன் வாங்குறாங்க. நாங்க ஒரே ஒரு கட்ட ப்ரொமோஷன் தான். அந்த ஒரு கட்ட ப்ரொமோஷனும் பாதி லெவல்ல தான் இருக்கு. 30% தான். கிட்டத்தட்ட 5000 லேப் டெக்னீஷியன் இருக்குன்னா அதுல 30% தான் ப்ரொமோஷன் இருக்கு. ஒரு கட்ட ப்ரொமோஷனை நீங்க முழுமைப்படுத்துங்க தான் நாங்க கேட்கறோம். எங்களுக்கு ப்ரொமோஷன் 2வது கட்ட ப்ரொமோஷன் நீங்க மருத்துவ கல்லூரி சைடுல உருவாக்கி அரசாணை வெளியிடாம நிக்குது. இதெல்லாம் நாங்க எந்தவித குறை இல்லாம மருத்துவ கல்லூரியில மருத்துவமனைகள்ல தொடர்ந்து பணி செய்யறோம். ஒரு ஆளு 4 லேப் டெக்னீஷியனுடைய பணிகளை செய்யறோம். இரவும் பகலும் பாராம உழைக்கிறோம். மக்களை காப்பாத்துற பணி தான் எங்களோட பணி. மக்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராம தான் இந்த பேரணியை திட்டமிட்டு இருக்கோம். எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு இந்த பணியை நாம உருவாக்கணும். எந்த விதத்திலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படிதான் எங்களுடைய போராட்டம் திட்டணும். ஆனா இந்த அரசாங்கம் இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் எங்களை புறக்கணிக்கிறாங்க. தொடர்ந்து 20 வருஷமா புறக்கணிக்கிறாங்க.